படம் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. படத்துக்குலாம் குறையே சொல்ல முடியாது. தளபதி படம்னாலே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். அந்த வைப் எப்படி இருந்துச்சு இவ்வளோ ஃபேன்ஸோட பார்க்கும்போது? வைப் இது வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடியே வந்த படம் தான் ப்ரோ. இருந்தாலும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் அனைத்து பேரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். 2K கிட்ஸ்ன்றத விஜய் ஃபேனாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. 2K கிட்ஸ் 90 கிட்ஸ்லாம் இல்லை, விஜய் ஃபேன்னாவே எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். பண்ணுற ஒரு மூவினா காமெடி அவன் தலைவன் காம்போ சூர்யாவோடும் தளபதி காம்போ பிளாஸ்ட். 2026 எப்படி இருக்கும்? 2026 தான் ப்ரோ வெயிட்டிங்கு. அது பிளாஸ்ட் ப்ரோ. இப்போ இன்னொரு கட்சி வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம ஒரு மாற்று நம்மளுக்கு தேவைப்படுதுல்ல. இப்போ இவர் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. அதிகமாக காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பயங்கர ஜாலியாக இருக்கும். இப்போ தளபதி ஃபேன் நாங்களாம். நேரில் பாருங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தேட்டரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிறேன். பார்த்துருக்கீங்க. இது கடைசி படம். இது விஜய் இதுக்கு மேலே படம் நடிக்க போகிறாரு. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது நல்லாயிருக்கும். இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். மாசா நடிப்பார். தளபதி கச்சேரி தான் போகல, அது ஒன்று தான். தொண்டன் நாங்களாம் இவரெல்லாம் கச்சேரி தான் போல. அவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க பண்ணது அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. மாற்றி மாற்றி பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. 2K கிட்ஸ் பார்த்துருக்காங்க தேட்டரில். இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? அதை பார்க்கும்போது நாங்கள் தளபதி கோசம் படமே பார்க்க வருவேன், வேற யாருக்காக வந்து மற்றபடி படம் ரீலீஸ் மாதிரியே தெரியல. ரொம்ப சூப்பர். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட் படம்னு சொல்லக்கூடிய தலைவா, இதுதான் ஃபஸ்ட்டு படமாக பார்க்குற மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது தலைவா. எப்படி சொல்கிறது, எமோஷனலாகவும் இருக்குது. அது சமயம் இது 2026 ஜனநாயகத்தோட கடைசி மூவி. அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் வர்றது ஓகே தான். அவர் ஒரு 300 கோடி விட்டு ஒரு வரதுக்கு அவசியமே இல்லை. ஏன் வரணும்? மக்கள் நல்லது பண்ண நம்ம ஆதரிக்கணும் ப்ரோ. உண்மையான நம்ம தோல்வியில் மட்டும் ஜெயிச்சா மட்டும் கூட என்ட்டு தோல்வியில் நம்ம போகிற ரசிகர் நம்மளும் கிடையாது. வெற்றி தோல்வி அனைத்துலேயும் அவர் கூட உண்மையான ஒரு ரசிகனாகவும் தொண்டனாகவும் நிற்போம். 26 ஒரு சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம், ஜெயிக்க வைப்போம். லாஸ்ட் படம் வேற எந்த அளவுக்கு அது நினச்சாதானே ஃபீலிங் ஆகுது. எங்களுக்கு இப்படி ஆசை தானே, தொடர்ந்து படம் நடிக்கனாலும் வருஷத்துக்கு ஒரு படமாச்சும் ஒன்றும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். உண்மையாக ஒரு படம்னா அப்படி இல்லைனாலும் அவர் ரீரிலீஸ் படத்தை நாங்கள் புது படம் மாரி நாங்கள் ஆதரித்து என்ஜாய் பண்ணுவோம். தளபதி மட்டும் தளபதி மட்டும்தான், வேற யாருமே இல்லை நம்மளுக்கு. 2026 நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வரது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் மக்களுக்காக செய்கிறதா அவர் பார்க்குறதுனால எங்களுக்கு சந்தோஷம். மக்களுக்காக பண்ணுறது அவர் ஆரம்பத்துலேருந்தே மக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார், இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், இதுக்கு மேலேயும் பண்ணுவார். படம் வேறு லெவலில் இருந்துச்சு தலைவா. இப்போ டிவியில் பார்த்ததுக்கும் இங்கே 4Kல பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்துச்சு தலைவா. அது கண்டிப்பாக இருப்போம் தலைவா. நாங்கள் தளபதிக்கு பின்னாடி நாங்கள் எப்போயுமே கூட இருப்போம். நல்ல சுத்தமாக வந்து போக அடிக்காமல் லேக் அடிக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க. எங்கேஜாக அது படம். சாங்ஸ் நல்லா போட்டிருக்காங்க, மியூசிக்லாம் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. மெச்சூர்டான ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஓகே எல்லாமே கும்பல தான். சரி, படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லா இருக்குங்கிற ஒரு ஜோனில் இருக்கு. லேக்குங்கிறது பெருசாக இல்லை ப்ரோ. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ரைட் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி. ஆண்ட்ரியா பொசிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் நல்ல ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண வேணாம். எதுக்கு நீ தானே ரிலீஸ் ஆகுது, எல்லாம் போய் பார்க்கட்டும். லேக் எங்கேயாவது எதுவுமே லேக் இல்லை. மந்தவாஸ் தொகுதி மாதவாணி அமைப்பாளராக இருக்கு. ஸோ ஆனால் இப்போ சின்ன வயசுல அது நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. பிக்சரைஸ்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவர் தான் உண்மையான ரசிகர் தொண்டர் ரெண்டுமே அவர் கூட எனி டைம் அனுப்பலாம். ஒரு வருத்தமாக இருக்கா? தளபதி பார்த்தாலே எங்களுக்கு போகல. தளபதி மாசம் ஒரு புரியல. பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளோ ஃபேமிலியாக பார்த்தீங்க விஷயங்கள்லாம் இருக்குது. அது கமர்ஷியல்
நெவர்